சேகர் ஐயா சார், இன்னைக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசனை குழுவில் மாற்றங்களை செஞ்சுருக்கிறாங்க. சார் கூட அதை பற்றி குறிப்பிட்டார். முக்கிய அதிகாரிகளை, ஓய்வு பெற்ற அதிகாரிகளை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் அதோட முக்கியத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது நம்ம நம்ம கல்னல் கணேசன் சார் சொன்னது போல, டாக்டர் நிரஞ்சன் சொன்னது போல, பிரதமரோட இந்த மேட்டர்ல என்ன ஆப்ஜெக்டிவ் என்ன? பாகிஸ்தான் மீண்டும் இந்த மாதிரி குண்டு தைரியத்தால் இந்த மாதிரி செயல் செய்யக்கூடாது. மீண்டும் இந்த மாதிரி தீவிரவாத நடவடிக்கைகள் பாகிஸ்தான் என்னைக்குமே பண்ணக்கூடாது. அது எப்படி நிறுத்துவது? அதுக்கு நிறுத்துறதுக்கு என்ன? அதுதான் 1 2 3 அப்படின்னு டிக் பண்ணி வச்சிருக்காரு. அந்த டிக் பண்ணி வச்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பல இன்புட்ஸ் ஆர்மி ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து, நேவல் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து, ஏர் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து அந்த பிளான் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு என்னன்னா, பாகிஸ்தான் மீண்டும் அந்த மாதிரி செயலை ஒரு பொழுதும் செய்யக்கூடாது. ஒரு பொழுதும் செய்யக்கூடாது என்றால் அவர்கள் மீது எந்த மாதிரி அடி விழ வேண்டும்? ஒன்று. இரண்டாவது அந்த அடி விழுந்த பிறகு பாகிஸ்தான் எது செய்தாலும் அதை நாங்கள் திருப்பி பதிலடி கொடுக்க வேண்டிய இதுவும் தயாரா இருக்க வேண்டும். இது இரண்டாவது. மூன்றாவது, பாகிஸ்தான் போட்டிருக்கிற என்ன பிளானிங் இருக்கோ, இருக்கிற பிளானிங்ல அவங்க பிளானிங் என்ன பிளானிங் இருக்கோ அது செயல்படாம நம்ம தடுக்கணும். இப்ப பாகிஸ்தானோட செயல் எப்படி இருக்குது நான் சொல்றேன் பாருங்க. இப்ப இவர் நம்ம லெப்டினன்ட் கர்னல் கணேசன் சார் சொன்னது போல, அவங்க ஜிட்ரியில இருக்காங்க. சரி, எங்க அடிக்க போறாங்க? இவங்க பலுச்சிஸ்தான்ல ஏதாவது செய்வாங்களா, இல்ல பாக் ஆப்கான் பார்டர்ல தாலிபானோட சேர்ந்து நமக்கு ஏதாவது வெடி வைப்பாங்களா, இல்ல நமக்கு கராச்சி துறைமுகத்துக்கு ஏதாவது ஏற்படுமா? அந்த பயத்துல என்ன செஞ்சாங்க, கடந்த 6 நாட்களாக நம்ம லைன் ஆஃப் கண்ட்ரோல் இருக்குது. எங்க பார்டர் டிஸ்பியூட்டட் பார்டரோ, இன்டர்நேஷனல் பார்டர் எங்க டிஸ்பியூட் கிடையாது, எந்த விதமான விவாதம் இல்லாத இந்தியா பாகிஸ்தான் எல்லை, 2 இடங்களையும் பார்த்தீங்கன்னா சீஸ் ஃபயர் வயலேஷன் நடந்தது. அவங்க பட்டாலும் சுடுறாங்க. சுட்டு பார்க்கலாம், சுட்டு பார்த்த பிறமாவது போர் ஆரம்பிக்குமான்னு பாக்குறாங்க. ஏன்னா அவங்க தயாரா இருப்பது கன்வென்ஷனல் வார். கன்வென்ஷனல் வார்னால இந்த மாதிரி சுட ஆரம்பிக்கும், அதுக்கு பிறகு ஆர்டிலரி ஃபயர், அப்புறம் இன்ஃபேன்ட்ரி யூனிட்ஸ், இப்படிதான் போகும். அப்புறம் ஆர்மர் டிவிஷன். இதுதான் பொதுவா நடக்கிற கன்வென்ஷனல் வார். ஆனா இன்று தேதிக்கு கன்வென்ஷனல் வார்ங்கிறது ஹை காஸ்ட். அவ்வளவு காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் என்ன நினைக்கிறது, எப்படியாவது தூண்டி விட்டு இந்தியா கன்வென்ஷனல் போயிடுச்சுன்னா ஒரு 5 நாளுக்குள்ள இதுல போர் நிறுத்தம் பண்ணிடலாம். அமெரிக்காட்ட சொல்லி, சைனாட்ட சொல்லி, ரஷ்யாட்ட சொல்லி போரை நிறுத்திடுங்க. நின்று போச்சுன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். ஏன்னா அதுக்கு மேல இந்தியா ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையால் கன்வென்ஷனல் வார் ட்ராப் இருக்கு பாருங்க, எது பாகிஸ்தான் போட்டுட்டு இருக்கு, அதுல நம்ம மாட்டிக்க போவதில்லை. அதனால்தான் எல்லாரும் சொன்னாங்க இன்னைக்கு நைட் ஆரம்பிச்சிரும், நாளைக்கு நைட் ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஒண்ணு இல்லை. பிரதமர் பாருங்க, இன்னைக்கு ஆபீஸ்ல ப்ரோக்ராம் போட்டாச்சு. 1ஆம் தேதி 2ஆம் தேதி மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், கேரளா போறாரு. கேரளால போய் விழுங்கிய போர்ட் திறந்து வைக்க போறாரு. என்ன செய்யணுமோ செய்யறாங்க. இன்னைக்கு கேபினெட்ல எடுத்த முடிவுகள், சர்க்கரைக்கு அந்த கொடுக்க வேண்டிய பிரைஸ், அப்புறம் இந்த சென்சஸ்ல காஸ்ட், இது அதாவது நம்ம ஆக்டிவிட்டிஸ் நார்மலா போயிட்டு இருக்கு, நம்ம கவர்னன்ஸ் நார்மலா இருக்கு. அப்ப என்ன மெசேஜ் பாகிஸ்தானுக்கு? இந்த கவர்மெண்ட் ரொம்ப நார்மலா இருக்குது. பிரதமர், ஏன்னா பிரதமரோட ப்ரோக்ராம் பார்ப்பாங்க, ஒண்ணுதான் ரத்தா இருக்கு. பிரதமர் இப்ப ரஷ்யா போகல. மே 9 அவங்க ரெட் ஆனிவர்சரிக்கு கூப்பிட்டாங்க, ரெட் பரேடுக்கு. பிரதமர் இந்த தடவை போகல. அதுக்கு பல காரணம் இருக்கு. ஏன்னா யுக்ரைன் போர், மற்ற மேட்டர் இருக்குது, போகல. அதுக்கு பதிலாக நம்ம பாதுகாப்பு அமைச்சர் போறாரு, ராஜ்நாத் போறாரு. அதுல ஒரு மெசேஜ், ஒரு போர் ஆரம்பிக்க போறதுன்னா பாதுகாப்பு அமைச்சர் இந்தியா விட்டு வெளியில செய்ய மாட்டார், இல்ல பிரதமர் டெல்லியை விட்டுட்டு மற்ற இடங்கள் போக மாட்டாரு. அப்ப என்ன மெசேஜ் கொடுக்கிறோம்? இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் நடக்க போகுது இல்ல. முதல்லயே பிரதமர் என்ன சொன்னாரு, பழி வாங்கும் நோக்கம் கிடையாது, ஒரு பிரச்சனை தீர்க்க வேண்டிய நோக்கம். அதாவது என்ன, இந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்ப என்னெல்லாம் நடக்கலாம்? இன்னைக்கு இருக்கிற பாகிஸ்தான் உள்நிலைமை பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைக்கு முழுமையாக பாகிஸ்தான் மக்களே ஒரு வெறியில் இருக்காங்க. அவங்க அரசு மீது, அவங்க ராணுவத்து மீது, அவங்க ராணுவ தளபதி மீது வெறுப்புல இருக்காங்க. சோ ஆகையால் பிரதமரோட குறி இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, முதல்ல இந்த ஆர்மி டாப் ஜெனரல் லீடர்ஷிப் இருக்கு பாருங்க, அது எப்படியாவது நம்ம காலி பண்ணணும். அது எப்படி காலி பண்ணுவோம்? இஸ்ரேலி டைப் ஆபரேஷன். இஸ்ரேல் டைப்ல ஆபரேஷன் பாத்தீங்கன்னா
அவங்க எப்போதுமே பெரிய புள்ளிகள்லாம் இருந்தாங்க பாருங்க, ஈரான் ரெவல்யூஷனரி கார்டா இருக்கட்டும், வேற எந்த இதுல பெரிய புள்ளிகளை முதல்ல எடுத்தாச்சுன்னா உள்ள கமாண்ட் ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆயிடும். இந்த மாதிரி கூட பிளான் நடக்குமோன்னு பாகிஸ்தான் பயப்படுறாங்க. அதனால தான் ஜெனரல் ஆசிப் முனீர் என்னெல்லாமோ உளறிட்டு இப்ப தலைமறைவா இருக்காரு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னன்னா இதுல சீக்ரசி அண்ட் சர்ப்ரைஸ் வந்து இது ஏபிசிடி ஆஃப் வார்ஃபேர். என்னன்னு தெரியாது. அண்ட் இக்காலத்துல வார்ஃபேர்ங்கிறது பாருங்க பல விஷயங்கள் இதுல அமைங்கி இருக்கு. இந்த மாதிரி துப்பாக்கி எடுத்துட்டு போறது இல்ல. இது நம்ம திரைப்படங்களோட முடிஞ்சு போச்சு. ஒரு ஆபரேஷன், ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், ஒரு ஊரி, ஒரு பாலக்காட், அந்த காலகட்டம் போயிடுச்சு. இப்ப கவுண்டர் டெரரிசம் மெஷர்ல பாருங்க பல விஷயமா நடக்கிறது. ட்ரோனு, மிசைல்ஸ், நீங்க அதாவது இவங்க ரெடியா வச்சிருக்காங்க. எங்க அந்த ட்ரைனிங் நடக்குது டைரக்டா. ஏன்னா இந்த தடவை என்ன சந்தேகம் என்னன்னா கவியரசன், உள்ள வந்தவங்க இவங்க வந்து சாதாரண தீவிரவாதிகள், ஒரு மத வெறியில வந்தவங்க இல்ல, ரெகுலர் கமாண்டோஸ் இருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது. ஆமா, இது ஒரு பெரிய சந்தேகம். இரண்டாவது பாருங்க, அது இப்ப என்ன ஒண்ணு தகவல் வருதுன்னா ஏப்ரல் 20, 21 தேர்ந்தெடுத்தாங்க. அன்னைக்கு ரொம்ப மழை பெஞ்சிச்சு, அதனால அவங்க 22 எடுத்தாங்க. அங்க டூரிஸ்ட் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க இந்த ஆபரேட்டர்ஸ். பெரிய பாதுகாப்பு, ஒரு ஜீவ பாதுகாப்பு. பஹல்காம்ல இருந்து அந்த இடம் வந்து நடந்து போயணும், குதிரை மேல போனோம் இல்ல நடந்து போனோம். இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு அவங்க நோக்கம் என்ன, காஷ்மீர்ல நல்லா பிக்கப் ஆயிடுச்சு, பொருளாதாரம் பிக்கப் ஆயிடுச்சு, இளைஞர்கள் ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க, பல வேலை வாய்ப்புகள் வந்துருச்சு, இது சக்சஸ் ஆயிட்டே போகுது, நம்ம கடை மூடிட்டு இருக்காங்க. இதை தடுக்கணுங்கிறது அவங்க உத்தேசம். அதே நேரத்துல இதை வந்து பாருங்க, இப்ப உலக நாடுகள்ல இப்ப இப்ப நான் லேட்டஸ்டா கேள்விப்பட்டு சொல்றேன், சவுதி அரேபியா ஒரு ப்ரொபோசல் கொடுத்ததா கேள்விப்படுற பாகிஸ்தானுக்கு. பாருங்க, நீங்க செஞ்சது தவறு, நீங்க போய் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மேசக்கர் பண்ணிருக்கீங்க, இத சவுதி அரசு எப்போதும் சப்போர்ட் பண்ணாது உங்களை. ஆகையால் நீங்க ஏதாவது காமிங்க, இந்த பெரிய டெரரிஸ்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க, உங்க ஜெய்ஷ் இ முகமது தலைமையில் இருக்கிறவங்களை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க, இல்ல எல்இடி காரங்களை லஷ்கர் தேபாவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. ஒரு சின்ன குறுக்கீடு சார், அதுல ஒரே ஒரு குறுக்கீடு, அதுல ஒரு பேக் டோர் நெகோசியேஷன்ஸ் போறதா ஒரு தகவல் இருக்கு. ஹபீஸ் சையத்தை கூட நாங்க தர்றதுக்கு ரெடியா இருக்கிறோம், தாவூத் இப்ராஹிம் கொடுக்கறது கூட ரெடியா இருக்கோம்னு சொல்லி பாகிஸ்தான் தரப்புல சொல்லி இருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. ஆமா, சவுதி அரேபியா பாருங்க, சவுதி அரேபியா தரப்பில் இருந்தும் இந்த முயற்சி நடந்துட்டு இருக்கு. இங்க பாருங்க, இந்தியா கட்டாயம் உங்களை அடிக்க போகுது, எங்க அடிக்க போகுது எங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க இதை தடுக்கணும்னா நிஜமாவே நீங்க டெரரிசம்க்கு எதிர்த்து இருக்கீங்க. ஏன்னா சவுதி அரேபியா பணம் கொடுத்து அழித்து போச்சு. அதை தவிர்த்து இன்னொரு பெரிய விஷயம் கவியரசன் சார், மீண்டும் இந்த பாகிஸ்தான் அமைச்சர்கள் அணுகுண்ட பத்தி ஏதோ தீபாவளி குண்டு மாதிரி பேசுறாங்க. இது இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு. ஆனா உண்மையில அவங்கள்ட்ட ஒண்ணும் பெருசா இல்ல. ஏன்னா அதை விட்டு வச்சிருக்க மாட்டாங்க, அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் விட்டு வச்சிருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இதை முதல்ல இவங்க ஆட்டம் பாம் தயாரிச்ச போது இஸ்லாமிக் பாம்னு சொன்னாங்க. நீங்க இஸ்லாமிக் பாம்னு சொன்னீங்கன்னா இஸ்ரேல் மூச்சுன்றோம். யாராவது இஸ்லாம் பாம் சொன்னீங்கன்னா எந்த கண்ட்ரி மூச்சுக்கிறதுல மூச்சுட்டாங்க. ஆனா அதே நேரத்தில் அவங்கள்ட்ட பாம் இல்லைன்னு அடிப்படையா இப்ப யாரும் சொல்ல போறது இல்லை. சரி, நினைச்சிட்டு இருக்கட்டும், அவங்க மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவோ பிரான்ஸோ யூகேவோ ஜெர்மனியோ எந்த பெரிய நாடுகள் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து பாகிஸ்தானை நம்புறது கிடையாது. பாருங்க, ஒசாமா பின் லாதேனை ஒளிச்சு வைக்கிறதுக்கும் பணத்தை வாங்கிட்டாங்க, காட்டி கொடுக்கறதுக்கும் பணத்தை வாங்கிட்டாங்க. அங்க பணம் தான் செல்றது. அப்படி இருக்கும் பொழுது பாகிஸ்தான் ஆர்மிக்குள்ள நம்மளோட ஆபரேஷன்ஸ் மூலமாக சில பேர் பணம் கொடுத்து அந்த டாப் பாகிஸ்தான் ஆர்மி லீடர்ஷிப்பை காலி பண்ணிட்டா. இந்த மாதிரி பல யூகங்கள் இருக்குது, பல திட்டங்கள் இருக்கிறது. எதுல இன்னைக்கு தேதியில நம்மளோட சர்வேயல் சிஸ்டம், இன்னைக்கு தேதி நான் சொல்ல விரும்புற என்னன்னா, அமெரிக்காவோட சேட்டலைட்ஸ், இஸ்ரேலோட சேட்டலைட்ஸ், பிரான்ஸோட சேட்டலைட்ஸ், நமக்கு இருக்கிற இஸ்ரோட ஸ்பை டிவிஷன், இதெல்லாம் ரொம்ப கண்காணித்து வந்துட்டு இருக்கு. இத பாகிஸ்தான்காரங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சயின்ஸ் டெக்னாலஜி இவல்யூஷன் தெரியாது. அவங்க என்ன நடக்குது, அதனாலதான் இந்த பயம், இந்த பதற்றம். இதுல போக பாத்தீங்கன்னா எப்போதுமே டென்ஷன் எங்க தெரியுமா, நீங்க யாரைய போட்டு அடிச்சு போட்டு வந்துட்டீங்க வீட்டுக்கு, எப்ப வந்து உங்களை தாக்குவானா நீங்க பயப்படுறீங்க. பின்பக்கம் தோட்ட பக்கத்துல இருந்து வருவாங்களா, இந்த பக்கத்துல இருந்து வருவாங்களா, இந்த சோர் குதிச்சு வருவாங்களா, நீங்க பயந்துட்டு இருக்கீங்க. ஏன்னா நீ பண்ணது தப்பு. இந்த நிலைமையில பாகிஸ்தான் இருக்கிறது ஆல்ரெடி ஒரு சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் பிரஷர் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இண்டஸ் வேலி பாருங்க,
சிந்து நதியை நிறுத்துவது. சிந்து நதி நிறுத்துறது எல்லாருக்கும் தெரியும். 80% அங்க போயிட்டு இருக்கு தண்ணி, இங்க 20% வருது. ஓவர் நைட் நிறுத்தினா சும்மா நம்ம காவிரி தண்ணி நிறுத்துற மாதிரி கதை இல்லை. ஏன்னா அதை டைவர்ஷன் பண்றதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. ஆனா அதோட சைக்காலஜிக்கல் இம்பாக்ட் பாருங்க, என்ன உளறாங்க அவங்க. நீங்க நதியை நிறுத்திக்கிட்டீங்கன்னா, இது தண்ணி கொடுத்துட்டு நிறுத்தினா இது ஆக்ட் ஆஃப் வார். இந்த கன்ஃபியூஷன், இந்த பாரலிசிஸ், இதுவே முதல் கட்டத்து இந்தியாவுக்கு ஒரு வெற்றி. கிரவுண்ட் ஆஃபீஸ். ஆனா கவியரசன் ஒண்ணு நிச்சயம், பிரதமர் தரப்புல இருந்து எனக்கு கிடைக்கிற, இங்க டெல்லியில நான் இருக்கிறதுனால சொல்ற கிடைக்கிற தகவல் என்னன்னா, எதுவா இருந்தாலும் 71 எப்படி ஒரு பெரிய முடிவு எடுத்தோம், பங்களாதேஷ் உருவாக்கப்பட்டது, அந்த மாதிரி ஒரு காரியம் செய்யுங்க. பாகிஸ்தான் கற்பனைக்கே இருக்காது. பாகிஸ்தான் ராணுவ தளபதிகள் கற்பனையே பண்ண முடியாத ஒரு காரியம் நடக்க போகுது. ஆனா இந்த காரியத்துக்கு டெட்லைன் கிடையாது, டைம் லைன் கிடையாது. இவர் நம்ம டாக்டர் நிரஞ்சன் சொன்னது போல, கல்லல் கணேசன் சொன்னது போல, இதுல ரிசல்ட், எண்ட் ரிசல்ட் என்ன? பாகிஸ்தான் மீண்டும் பாகிஸ்தானா இருக்காது. ஹமாஸுக்கு இஸ்ரேல் கொடுத்த ஒரு அடி மாறி இந்த முறை இந்தியா பாகிஸ்தானுக்கு கொடுக்குமா அப்படின்னு சமூக வலைதளங்கள் எல்லாம் பேசிட்டு வர்றாங்க. அது ஒரு கேள்வியாகவும் இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒன்று. ரெண்டாவது, சர்வதேச நாடுகள் இந்த விஷயத்தில் இந்தியாவை எப்படி தோள் கொடுப்பாங்க, எப்படி அணுகுவாங்க? இல்லை பாருங்க, ஹமாஸையோ இல்லை பாலஸ்தீனியோ இல்லை காசால நடக்கிற விவரத்தையோ காஷ்மீரோட கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது பல முறை பாகிஸ்தானே முயற்சிகள் தான் செய்கிறது. அதாவது காசால நடப்பதும் காஷ்மீரில் நடந்து கொண்டிருப்பதும் ஒன்று. அண்ட் காஷ்மீரில் தீவிரவாதத்துக்கு ஒரு டெக்ஸ்ட் புக் இந்த அல் ஃபித்தாதா, இந்த குரூப் எல்லாம் இருக்கு பாருங்க. நான் அதை ஒப்பிடல, இஸ்ரேலோட நடவடிக்கையை வச்சு கேட்கிறேன். அந்த மாதிரி ஒரு பதிலடியை கொடுப்பாங்களா? இல்ல இஸ்ரேலோட இது என்ன பாருங்க. அதாவது இந்தியாவோட இந்த பிரதமர் என்ன சொல்றாரு, ஏன்னா மற்ற நாடுகள் பத்தி நீங்க சொன்னீங்க, பெரிய நாடுகள் பொருளாதாரம் நீங்க உலக அளவுல பாத்தீங்கன்னா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. இதுல நடுவுல ட்ரம்ப் கொண்டு வந்த இந்த டாரிஃப், அது இது ஒரு குழப்பத்தில் இருக்கு. இந்த நேரத்துல இந்தியா பெரிய மார்க்கெட், இந்தியா பெரிய பிசினஸ் பார்ட்னர். அவங்க ஆசை விரும்ப மாட்டாங்க இந்தியா ஏதாவது ஒரு போர் மாதிரி பிரச்சனைல மாட்டிட்டு, ஏன்னா அந்த பாதிப்பு அவங்கள பாதிக்கும். இன்னைக்கு இந்தியாவோட பொருளாதாரம் அப்படி வளர்ந்துருக்கு, இந்தியா எது செய்தாலும் பாதிக்கும். அதனால அவங்களோட அறிவுரை என்ன, நீங்க இந்த மேட்டரை முடிச்சிருங்க, எப்படி வேணுமோ முடிச்சுங்க, ஆனா பெரிய போரா கொண்டு போயிடாதீங்க, எப்படி வேணுமோ முடிச்சுக்குங்க, எங்களால முடிஞ்சதை கட்டாயமா செய்வோன்னு. ஏன்னா இங்க பாருங்க, இஸ்ரேலா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், பாகிஸ்தானை நம்ம யாருமே நம்புறது கிடையாது. பாகிஸ்தான் மக்களே அவங்க ராணுவத்தை நம்புறது கிடையாது. பாகிஸ்தான் முழுவதும் பாத்தீங்கன்னா தீவிரவாதத்துக்குள்ளே தீவிரவாதம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி இருக்கிற நிலைமையில பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பார்த்தா பாகிஸ்தானி மக்கள் மேல பரிதாபம் வருது. 1947 ஏதோ பெருசா சாதிக்க போறோம்னு சொல்லி இந்தியாவிலேருந்து பிரிஞ்சு போய் இன்னைக்கு நிலைமை பாருங்க. 4 தடவை சண்டை போட்டு இந்தியாவோட கிடைச்சது ஒன்றும் இல்லை. ஒரு பாதி போயிடுச்சு, பங்களாதேஷ் ஆச்சு. இன்னும் பாக்கி இருக்கிற பாதியில எது மிஞ்சும்? 2030க்குள்ள ஏதாவது மிஞ்சுமா, மிஞ்சாதா? ஏன்னா உள்ள யாருமே பசையே கிடையாது. அங்க பாருங்க, பஞ்சாபி டாமினேஷன், அங்க ராணுவமும் பஞ்சாபி, அங்க இருக்கிற பிசினஸ்மேன் பஞ்சாபி, அதாவது பாகிஸ்தானி பஞ்சாபி, எல்லாமே பஞ்சாபி டாமினேஷன். அதனால சிந்து மாநிலத்தை சேர்ந்தவர்களோ, பலுச்சி மாநிலத்தை சேர்ந்தவர்களோ, இல்ல மற்ற கைபர் பாக்தூன் ஏரியா, யாருக்குமே ஒற்றுமையே கிடையாது. அந்த மாதிரி இருக்க ஒரு நிலைமையில கொஞ்சம் தட்டினாலும் தொப்புன்னு விழுந்துரும். அதனால நம்மளோட முடிவுகள், அதாவது ஸ்மாலஸ்ட், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, for 80% result sometimes you have to apply 20% pressure. ஏன்னா 80% பிரஷர் போட்டு 20% ரிசல்ட், அதாவது 80-20 பிரின்சிபல் வேற விதமாக இதுல செயல்படுகிறது. இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டும். அரசு பொறுமையா இருக்கிறது, இந்தியா பொறுமையா இருக்கிறது, மக்களும் பொறுமையாக பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா கட்டாயம் ஒன்று நடக்க போகுது, ஆனா அது நடந்துட்டே இருக்க கூட நமக்கு தெரியாது. கடைசியில விளைவு தான் புரியும், ஃபைனல் ரிசல்ட். அண்ட் மக்களுக்கு அரசு மேல நம்பிக்கை இருக்குது, பிரதமரோட வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருக்குது. அதை விட நம்ம வீரர்கள் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா நம்ம வீரர்கள் உண்மைக்காக போராடுவார்கள். அதுதான் நம்ம ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த் இருக்கும்போது கிளாரிட்டி இருக்கு, பர்பஸ் இருக்கு, ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இந்த நிலைமையில பாகிஸ்தான் ஆர்மி சீஃப் என்ன உளறிட்டு போறாங்க. இந்த மாதிரி உளறவங்க என்ன செய்ய போறாங்க? என்ன கேட்டீங்கன்னா பயந்தே பாதி செத்துருவாங்க. இதுதான் என்னோட இறுதி கருத்து. என்னன்னா,
நிச்சயமாக ஏதாவது நடக்கும். அது பல ஃபேசஸ்ல இருக்கும். முதல் கட்டம், இரண்டாவது கட்டம், மூணாவது கட்டம் அந்த மாதிரி இருக்கும். ஆனா இந்தியா போர்ல இருக்கிற மாதிரியே தெரியாது. அதுவும் ஒரு இது இருக்கும். It will be a war, but it will not appear like a war. சரி சார், நன்றி. Every picture here has its own goody story. This is Anandan family. His dream home in the city is not just a dream anymore. Anwar's investment in a plot changed the plot of his whole life. John definitely couldn't live inside the box, so he thought a little outside the box. 15,000 happy stories in 12 years across many cities. You could also come home and be a part of this story. G Square, come home.